வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா விமர்சனம். என்ன படம்? லப்பர் பந்து. லப்பர் பந்து. பந்துனாலே ஒரு இனிமையான ஒரு விளையாட்டு இல்லைங்களா? அதில் பந்து உபயோகப்படுத்தி விளையாடுறதுல உயர்ந்தபட்ச ரசிக்கக்கூடிய அதிக ரசிகர்கள் கொண்டது கிரிக்கெட். அப்படி ஒரு படம் தாங்க இது. ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு 2 டீம் 3 டீம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. சாதாரணமாக ஆரம்பிக்குது இந்த படம். ரொம்ப யதார்த்தமான படம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயத்தையும் விடாமல் ஐயோ கொள்றாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் போகாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு அந்த மொத்த டீமையும் நம்ம முதல்ல பாராட்டிடுறோம். இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துக்கு தனியாக ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர். அதாவது, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் அந்த கஷ்டத்தை நான் வெளியில் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தேச விடுதலைக்காகவோ வேறு எதுக்காகவோ பொதுவான காரணத்துக்காக நான் போராடலை. என்னுடைய வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக, நான் என்னுடைய திறமை காட்டுறதுக்காக நான் போராடினேன். அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன், அடையாளம் காணப்பட்டு விட்டேன் இல்லையா? அதனால் அந்த கஷ்டங்களை என்னோடய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய சமாச்சாரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி போட்டேங்க, இப்படி போட்டேங்க, அவமானப்பட்டேங்க, சாப்பாடு இல்லை, டீ இல்லை அப்படின்னு ரொம்ப புலம்புவாங்க. அந்த நம்பிக்கையோடு அவர் போராடி இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. சரி, இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோடி பெண்களை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். என்ன அற்புதமாக அந்த படத்தை கொண்டு போகிறாங்க தெரியுங்களா? எனக்கு உன்னை பார்க்காதனால பசிக்கலை, இப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுக்குறியா? இப்படி ஒரு உருக்கமான இடங்க. நீங்கள் மீதி படத்தில் பார்த்துக்கோங்க. நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுக்க முடியும். யார் யார்கிட்ட சொன்னாங்கிறத நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும். சரிங்களா? அதான் முறையும் கூட. அதே மாதிரி நீங்கள் மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிட்றீங்களா? எனக்கு எந்த மாத்திரை ஏது எந்த நேரம்னு தெரியல, நீ எடுத்து கொடுக்குறியா? அடுத்தது, வீடு தேடி வந்த ஒரு மனுஷிய வான்னு கூட கேட்கலையே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு ஒரு வசனம். அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வந்தவளுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களேம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, நீங்கள் தண்ணி எங்கள் வீட்டில் குடிப்பீங்களோ மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த 4 ஜோடி பெண்களும் சும்மா கதைகளை ஆடுறாங்க. கடையில் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால நானும் அன்பால் தான் அப்படிங்கிறாங்க. அது ஒரு அருமையான இடம். இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன 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 நுணுக்கமான விஷயங்கள் படம் பூரா வியாபிச்சிருக்கு. அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறது சராசரியான விஷயம். ஆனால் அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெத்துன்னு பேர் வச்சுட்டு அட்டகத்தி தினேஷ், அன்புன்னு பேர் வச்சுட்டு கல்யாணம். இவங்க 2 பேருடைய உணர்ச்சிகரமான அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, பிரமாதமாக இருக்குங்க. அட்டகத்தி தினேஷ் சின்ன பையன், சின்ன வயதானவர் அல்ல. ஆனால் நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி சின்ன வயசில் வயதான வேடம் ஏற்று நடித்த வகையில் அவர் இதில் ஒரு கல்யாண வயசுள்ள பொண்ணுக்கு அப்பாவாக வர்றார். ரொம்ப டாப். அது அருமையாக இருக்குது, கண்டே பிடிக்க முடியல. அவர் தான் ஒரு ஜாடைக்கு பார்த்தா விஜய் சேதுபதியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது, அந்த தாடி மேசியோட போஸ்டரில் பார்க்கும்போது. ஆனால் அவர் இல்லை, சும்மா அற்புதமாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி அன்பு ஒரு இடத்துலையும் குறை வைக்கல. அவருடைய அந்த காதல், இடையில் வர மோதல் எல்லாம் கரெக்டாக கொண்டு ஸ்மூத்தாக போகிற படத்தை இடைவேளையில் ஒரு பிரமாதமான ஒரு சண்டையில் கொண்டாந்து நிறுத்திடுவார். இப்போ நம்ம நிம்மதியாக இன்டர்வலுக்கு போக முடியாது, என்ன ஆகுமோங்கிற பதப்பதைப்பு நமக்கு வந்துடுது, நம்ம மேலே தொத்தியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, இப்படியே கொண்டு போய் அந்த கிரிக்கெட் விளையாட்டையும் விடாமல் இந்த பொருந்தாத காதல் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னதை பொருந்த வச்சு அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறார் பாருங்க, சூப்பருங்க. இப்போல்லாம் என்ன தமிழ் படங்கள்லாம் இப்படி திடீர்னு திருந்திருச்சா என்னன்னு தெரில.
இப்போ தான் மெய்யழகனை பற்றி பார்த்தோம். அருமையான கதை, அருமையான உபசரணை, அருமையான வசனங்கள், அன்பு, பாசம், காதல். அதை விட இதில் அதே மாதிரி இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படி எல்லாம் தமிழ் படம் வந்து பழைய காலத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்களா? தமிழரசன் பச்சைமுத்துக்கு வயசு கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் அவர் பாலும் பழம் ரேஞ்சுக்கு அந்த படத்தை எடுக்கிறாரு. என்ன அப்படி ஒரு அற்புதமான திரைக்கதைங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க. இதில் அந்த இவர் அட்டகத்தி தினேஷுக்கு ஒரு அடியால் வருவார், இவர் அன்புக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு வருவார். இவங்க 2 பேரும் முட்டிக்கிறது மோதிக்கிறதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. காளி வெங்கட் நடுவில் நிற்கிறாரு, அவரும் அவர் பங்கை அற்புதமாக செய்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒன்று, கிரிக்கெட் விளையாடுற பொண்ணு கோகிலா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் தான் வர்றாங்க எல்லாருமே. ஆனால் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழித்து நினைவு கூர்ந்து அவங்க பேரோட அந்த கேரக்டரை சொல்கிற அளவுக்கு நம்ம மனசில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த பிடிச்சி குட்டியாக ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க எல்லாரும். அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னென்னா, இயக்குனருக்கு தனியாக சொல்கிறேன் நான், அந்த கடைசி ஓவரில் இத்தனை ரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் நினச்சாங்க, நான் உள்பட 90% அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் தோத்துடுறாங்க. ஆனால் இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு டை ஆகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த சேலஞ்சு வச்சது அது இது எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமாக இருக்கும். நீ நான் சமம் அப்படிங்கிற மாதிரி. சரி, சூப்பர் ஓவர் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். சின்ன ஒரு டெவலப்மெண்ட் எனக்கு தோணுது. அது அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒன்று. ஆனால் தோத்துட்டாங்க அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. தோத்து ஜெயிக்கிறாங்க, அது எப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் பாருங்கள். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும். இதில் அது ஜெயிக்கலை. ஆனால் அந்த ஜெயிப்பை வேறு இடத்துல காட்டுறாரு அவர். அது ஒரு பிரமாதமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான சவால் அற்புதமாக கொண்டு போயிருக்காரு. பாட்டு, இசை, அந்த காட்சிகள் நகர்றது எல்லாமே சூப்பர். யாராவது ஒருத்தர் 2 பேரை நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம், அதுக்காக அவங்க மோசம்னு அர்த்தம் இல்லை. A to Z எல்லா பெண்மணிகளும் சரி, ஆண்களும் சரி, சின்ன பையங்க கூட பச்சை மனசில் ஒட்டிக்கிறாங்க. அற்புதமான படம். தயவு செய்து தேட்டரில் போய் பாருங்கள். அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் பார்க்க சொல்ல, உங்களை புத்துணர்ச்சியாக, உங்களை வந்து எப்படி வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக எப்படி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் யாரும் கலைஞர்களை காப்பாற்ற வேண்டாம், உங்களை காப்பாற்றிக்கோங்க. இதில் இருக்க டெக்னிக் நிறைய அப்ளை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இதே பூமியில் சொர்க்க பூமியாக இருக்கும். சரிங்களா? இதான் விஷயம். மீண்டும் அனைத்து குழுவினருக்கும், சின்னஞ்சிறிய பணியிலிருந்து பெரிய பணி வரைக்கும் அந்த மொத்த டீமுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு, நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.